உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லையா. மதுரை சொல்லுங்க. உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லை. ஏயா என் உயிரை வாங்குறீங்க. சூப்பர். தம்பி படம் போட்டாச்சுடா, படம் போட்டாச்சு. ஸ்டாப். பட்டுன்னு போயிடுவேன். யார்கிட்ட திரையில பாக்குறதுக்கு இந்த மாடு இவ்வளவு பெருசா இருக்கு, நேர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த சீன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? 30 வருஷமா நான் கூட தானே இருக்கேன். கொம்ப பிடிச்சு திரு, கழுத்த மடக்கு தெய்வமே, அந்த கையாட்ட எடுக்கிற, அப்படியே பிரட்டு பிரட்டுறா, கொம்ப கடிச்சு துப்பு, ரெண்டு கொம்பையும் புடுங்கடா, மடக்கு காலக்கோட்டம். அப்பாடா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கினார் மாட்டை, அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கு பின்னாடி உனக்கு தானே அந்த அமைப்பு. மாட்டை திணறத்துல அடக்கினி ஐயா. ஒரு சூட வச்சிருக்கலாம், ஒரு தேங்காய் வச்சிருக்கலாம் ஐயா, எதையாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். திசை சுத்தலுமே நானே வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா மெய் மருந்து உட்காந்துருக்கீங்க? நினைச்சு பார்த்தப்பா, ரொம்ப கொடுத்து வச்சாங்க நீங்க. ஆமா. ஆனா என்ன இல்ல, அவங்க நான் கட்டிக்க போற பொண்ணு. இந்த படத்துக்கு ஆஸ்கர் தலைவர் கையால தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அவர் என்ன தாலி எடுத்து கொடுக்கறது, தாலியே வாங்கி தர சொல்றப்பா, அல்வா மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் தான் பேசுவேன். தலைவரை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். ஐயோ, ஏன் கேக்குறீங்க? பாகுபலியை கிராஸ் ஆயிடுச்சு தலைவரை. பாகுபலியோட மொத்த வசூலும் ஒரு ஷோவுல கலெக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றி நான் தான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு பீலா விடுறீங்க? 4 பேருக்கு அப்படி தாண்டி பேசணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னது? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காருங்க. கொப்பையா எப்ப வந்தா? அவரை திட்டாதீங்க. இப்படி பாசம் வச்சுதான் இருக்கிறாங்க, பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதோ பாருங்க, உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கவனியா அப்படி சொல்லுச்சு? இல்ல, உண்மையா சொன்னாருங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ள எங்க தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்துல என்னைய மாதிரி மாப்பிள்ள இல்லைனாக்கா அப்புறம் ஏன்டி ஓன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தா? சீ, செல்போனுக்கு 2 சிம் கார்டு கேக்குது. ஏய், என்னடி பண்றாங்க? நான் உப்பு பாத்துட்டு இருக்கேன். உப்பு பாக்குற சாக்குல நீயே மொத்தமா குடிச்சு விடு இருக்கு. ஆமா, வியாபாரம் கிளியதாக்கும். நான் அது குடிக்கிறேனே. வாங்க தம்பி. தண்ணி ஊத்துறவா? அது மட்டும் இல்லடா, உப்பு மிளகா புள்ள சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடா. என்ன? ஏய் 10 கிராம் சேர்த்து போடுறா. மாஸ்டர் 4 கொத்து. தண்ணி குடிக்காதா? ஏனே? தண்ணியை குடிச்சு அதிகமா சாப்பிட முடியல. பிக்கல். அதான்டா என் வியாபாரத்துக்கு சிக்கலே. மகோய், நீ கலெக்ஷன் அல்லவோ? பிச்சுக்கிருச்சுல. வரட்டு. பில்லு பின்னாடி. பில்லு பின்னாடி. பில்லு குடியா, பிள்ளை கொடுத்து போயா. என்னையா பிள்ளை கட்டா செல் எடுக்கிற? அது ஹலோ, மீசக்கார மாயாண்டியா? சார் சொல்லுங்க சார். யார் சார் நீங்க? நான் தான்ப்பா, நீ பெத்த மகன் பாபு பேசுறேன். சொல்றா பாபு. ஏப்பா,
ஒரு வேன் நிறைய 50 பேர் வந்து நல்லா சாப்பிட்டாங்கடா. ஆமாமா நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களா? பூரா கம்ப்ளீட்டா காலிடா. அப்படியா? உன்னை பத்ததுக்கு நீ தாண்டா ஒரு உருப்படியான வேலை பார்த்திருக்க. அவங்க எல்லாம் பவர் ஸ்டார் ரசிகர் மனம் சேர்ந்தவங்க. காசு கிசு கட்டி அசிங்கப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் தலைவரா, இந்த பையன் ஊர்ல இருந்து ஓடியாண்டா, ரொம்ப விசுவாசமான பையன். நான் அசிஸ்டண்டா சேர்த்துக்கவா? எதுக்கு? எனக்கு தான் நீ இருக்கல்ல. அப்படி இல்ல தலைவரே, நான் பேமெண்ட் வாங்க போகும்போது உங்களுக்கு பக்கத்துல துணையா ஒரு ஆளு வேண்டாமா? அதுக்கு சரி 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 தம்பி ஒழுங்கா இருப்பல்ல? சார் நான் வச்சுக்கவா? வச்சுக்க. அப்ப நீங்க இவ்வளவு வச்சுக்கங்க. தொட்டு கூட பார்க்கல. உட்காருமா. என்ன சொல்ல? கணத்துல காயா? போங்க சார், நீங்க கடிச்சது தானே? நான் கடிச்சதா? எப்ப கடிச்ச? என்ன நாய் கடிச்ச மாதிரி இருக்கு? நைட்டு நானும் அதானே சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதம்மா. சொல்ல ஷூட்டிங் வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், டைரக்டர் பாவம். சொல்ல நீ ஒண்ணு கண்டுக்கார. யோ எந்திரியா. ஏயா வரும்போது ஒன்ன மட்டும் தான் வர சொன்னோம். அசிஸ்டன்ட் பூரா கூட்டிட்டு வர. ஒவ்வொருத்தரா காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு கதை சொல்றதுக்கா? தெய்வம் கோச்சுக்குமா இல்லையா? போங்கப்பா, நீங்க போங்க. வெளியே போச்சு. கிடக்காங்க லூசு பேல கத்திட்டு இருக்காங்க இவர். ஆமா இப்ப என்ன சீனு? ஆக்சுவலா இப்ப சாங் போறோம் சார். சாங் ஓபன் பண்ணா எனக்கு தெரியாதா சாங் ஓபன்? தெய்வமே சாங் ஓபன் பண்றான். அப்படியே ரத்தன கம்பள விரிச்சு அதுல நடந்து வர்றீங்க. சொல்லு சார். அப்படியே கம்பளத்தை விரிச்சு அதுல 100 கேல்ஸ நிப்பாட்டி உங்க தலைமையில அப்படியே பூவை போடுறோம் சார். பூவை கொட்டலாமாடா? ஐயா பூ பட்டு மண்டை உடைஞ்சு வச்சனா? பூவுல மண்டை உடைதா? இப்ப வேணா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேர்ள்ஸ் பூரா பாம்பே கேர்ள்ஸ். அறிவு இருக்கடா மடையா? அது பழைய மாடல்ரா. பேங்காக்ல இருந்து வர சொல்றா. தலைவரே நம்ம 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கோம். தொட அத வர சொல்லுங்க. அத வரலப்பா. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுறாங்கல, காஸ்டியூம் இவ்வளவுதான் இருக்கணும். இன்னைக்கு சாங் சங்கு தாண்டா உங்ககிட்ட. சரி இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டங்குடா டங்குடா டங்குடா. ஆமா இப்ப எனக்கு ஹீரோயின் யாரு? கரிஷ்மா, கரீனா அந்த மாதிரி பாம்பேல ட்ரை பண்றேன் சார். நோ 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 நோ. இப்ப எனக்கு மீனா பொண்ணு எப்படி இருக்கும்? யோ அது பச்சை மண்ணியா? பச்சை மண்ணுங்கிறது முக்கியம் இல்ல, மீனா பொண்ணுங்கிறதாடா முக்கியம். மீனா பொண்ணு லட்டு கொட்டுமுடா துட்டு. இன்னைக்கு தேதி 8. இந்த படம் இட்டுறோம். வேற எதுவும் சொல்லுவானே? ஏய் இன்னொரு கோட்டை கொண்டு வா. போ. அவங்க அப்பா ஒன்றும் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்ல, தகுதியான ஆளுக்கு தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாரு மாப்பி, நேரா சென்னை போறோம். தலைவர் கையில தாலி எடுத்து தர போறாப்ல, நீ கட்ட போற. டேய் உன் தலைவன் தாலி எடுத்து குடுக்கறீங்களடா, தாலி எடுத்துட்டு ஓடுறவன்டா. எங்களை பத்தி பேசு, எங்க தலைவனை பத்தி பேசுன இங்கேயே சங்கர்த்து போட்டுருவேன். நீ உன் தலைவனை மூடி பல. டேய் நாங்கெல்லாம் தண்ணியில மிதக்கிற தவளை இல்லடா, தண்ணிக்குள்ள இருக்கிற முதல்ல. டேய் ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தக்காளி டார்ச்சரா பண்ணிட்டு இருக்கீங்க. மிச்சரே டார்ச்சர்னு ரைமிங். டடா மிச்சரே. யோ எப்ப பார்த்தாலும் உன் பார்ல பிரச்சனை தானே? உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள பணம் வரல வச்சுக்க, நான் கூச்சிடுவேன். கூச்சு சத்தா சாப்பிட்டு முடியே. இன்னொரு பிள்ளை பத்துக்குறோம். யோ கூர்கட்ட மனுஷன், என்ன அர்த்தம்? என்ன பேசுற? கீழ குச்சி மேல போயிடுவேன். யோ நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க, குச்சிர. நான் ராப்பாங்களா அடுப்புலண்டு கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என் 30 வருஷ கனவு பெரிய கடையை கட்டணும்ட்டு. ஐயோ இதெல்லாம் யாருக்கு மாமா? அவனுக்கு எப்படி நம்ம சொல்றோம்? காசை கொடுத்துட்டு போலாமே. என்ன சொல்றான் உன் புருஷன்? நான் மட்டும் கீழ வந்து செத்துட்டு வச்சுக்க, உனக்கு வாரிசு வம்சம் எதுமே இருக்காது. ஏய் இங்க பாரு, வெட்டியா ஊரை சுத்துறேன்னு சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுக்க சொன்ன, ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். இப்ப அந்த ஆட்டோவில ஊரை சுத்திக்கு இருக்கா, அந்த டீம் நான் தான் கட்டிக்கிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல? சீக்கிரம் தர்றேன்னு சொல்லு, இல்லாட்டி நான் கூச்சிடுவேன். யோ கூர்கட்ட மனுஷன், இதே மாதிரி பேசினா நானும் போய் குதிச்சிடுவேன். எங்கடி போற? நான் சீக்கிரம் குதினா, வெயில் அடிக்குது. ஏய் குதிச்சிடாதடா. என்ன விட்டு போயிடுவா நீ போனா எனக்கு யாரு இருக்குது? வாடா கீழே. உன் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வரேன். கொம்மா மேல சத்தியம்டா, நான் பணக்காரன் கீழே இறங்கி வாடா. இஸ்கா என்ன நடக்க போகுது எனக்கு? நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார், ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார், பெரிய பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார். வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா. கீழே ஒண்ணும்ல, வேலை ஒண்ணும்ல. அது எது கட்டணும்? அது இல்ல, நம்ம அந்த படம் எடுக்கல சார். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குல பாம்பு வந்துச்சு சார். பத்தியாடா சாயிர கூட அங்கதானே சாயிரா. ஹலோ எழுந்துச்சு, கதையை கேளுங்க. அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு? அந்த பொந்துக்குள்ள சார், பாத்ரூம்குள்ள பொந்து இருக்குல்ல, அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார். சரி. அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார். அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா, அவ காலு கிட்ட வந்துச்சுல. அப்ப லவக்குன்னு கை ஒண்ணு உள்ள போச்சு. அந்த கை யாரு தெரியுமா?
கட் பண்ணா அது நீங்க தான். நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க, நீங்க அவளை பார்க்க அவ உங்களை பார்க்க. அப்படியே கட் பண்ணா சார் உங்க ரெண்டு வச்சு பாம்பு பாக்குது. ஐயோ அப்ப பாம்பை தூக்கிருக்க. போங்க சார், இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க, உங்க படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆகி போச்சு. பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சீன் இருக்கட்டும், பாம்பு மட்டும் மாத்திருங்க. பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க. இது நல்லா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுன மாதிரியே. வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி. தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன உசுரு? ஐயா எனக்கு நல்லா தெரியுமா, சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமாத், இவர் பலானத்த பாபு. வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சும்மா உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி, நீங்க உட்காருங்க தம்பி. மடியல்ல உட்கார்ந்துறாதீங்க. இங்க உட்காரு, இங்க உட்காரு. டான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க, மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன், சாப்பிட்டு தான் போகணும். சரியா? சூப்பர்டா. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். ஒரு 1000 கூட ஏன் கூட. என்னடா பண்ற நீ? இது சொல்கிறேன், ஒன்னும் புரியல. சொல்கிறேன்ப்பா. என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல நல்லா தெரியும். கல்யாணத்துக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க முடியல, அதான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்குன்னு சொன்னான். ம். நானும் பிஸியாக தானே இருக்கேன், அதான் வாட்ஸ்அப்பில் 1000 ரூபா மொய் எழுதிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 3 பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு நீ தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. விட்றா, படுத்து பாரு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. படம் சரியா ஓடலைன்னா வாங்கின சம்பளத்தை ஒரு ஹீரோ எப்படியா திருப்பி தருவேன்? டேய் ஏண்டா கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுன்னு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அறிவு கட்ட ஜென்மமே. ஒரு படம் ஹிட் கொடுத்தாங்க தானே உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். எத்தனை நாள் என் வீட்டு வாசல்ல வந்து தொங்குன படத்தை ஒழுங்கா பண்ணியாடா. அட்ரு ஃபிளாப் ஆகி போச்சேடா. என்ன படமாட எடுக்க விட்டீங்க? படம் 64 சீன்ல ஒரு சீன் ஏன் சீன் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளை படிச்ச பிள்ளைய ஹிந்தி இங்கிலீஷ் பேசட்டுமேன்னு சேர்த்தா அவளை நீங்க சேர்த்துக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியல, அவ எனக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டான். மோசமெல்லாம் பண்ணல, அந்த பிள்ளை இப்ப மாசமா இருக்கு. யாருக்கு? அட மூதேவி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டியா நீ? ஒரு கஷ்டப்பட்டு படம் பண்ண டைரக்டர் கைய பாடுறா, வெறும் ரேகை மட்டும் தான் இருக்கு. உன் கை விரல்களை பூரா பாரு, வெறும் மோதிரமா இருக்கு. கம்பெனில மோதிரம் வரடா. என்ன டாடா போட்டு பேசுற? அப்படி தாண்டா பேசுவோம்டா. டேய் தொற, டேய் முனியாண்டி வரவா? போடா. டேய் அதான்டா உன் பேரு, போடா. விளையும் பேர் முளையிலங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பங்க்சுவாலிட்டிங்கிறீங்க? 3னா 2:30க்கு வந்துடுறான், 2:30னா 1:30க்கு வந்துடுறான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப்பா பண்றேன். கதை சொன்னா பாருங்க, நானே 3 நாள் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தேன். இந்த வர சொல்றேன் மகா கட்டிக்காரு. ரொம்ப நல்லவன். பாப்பா வரட்டும் அவ. ஹாய் சார், ஜெகன். வாங்க வாங்க உட்காருங்க. ஓகே. எஸ் சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? எதுக்கு தம்பி ஆஃப் பண்ணணும்? ஏதாவது நாய்ஸ் கேட்டா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அப்படியா தம்பி? ஆமா சார். செல்ல கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நான் இருக்கணுமா போகணுமா தம்பி? சரி சார், அதுக்கு இல்ல. அது அப்படி என்ன பண்றியப்பா? செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அதான் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க தம்பி. டைட்டில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. ரொம்ப வில்லங்கமான டைட்டிலா இருக்கு. நெகட்டிவ் தான் இப்ப ட்ரெண்ட். நீ வேற ஏதாவது காமெடி இருந்தா அவன்கிட்ட சொல்லு, என்ன மாதிரி யூத்ல சொல்லாத. நல்ல மாஸ் கதையா சொல்லுப்பா. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை சார். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் சார். டைட்டிலே வந்து பவர் ஸ்டாரின் கோடாலி. கரெக்ட். பவர் ஸ்டாருங்கற கோடாலிங்கற. ஓகே ஓகே டன். ஹீரோக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரே அப்பா ஒரே அம்மாவா? நல்ல சென்டிமெண்ட்ல. சொல்லு. உங்கள மாதிரியே ரொம்ப அழகான ஒரே தங்கச்சி சார். உங்க அப்பா கேரக்டர் லைட்டா ஜொல்லு பாட்டி சார், உமனைசர். சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, ஏத்து வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டிய நைஸா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடியே போயிட்டாரு. ஓடிட்டானா? ஓடிட்டான். உங்க அம்மா ஒன்னும் சாதாரண லேடி இல்ல சார், போல்டு லேடி. எடுத்தாங்க ரிவெஞ்ச். கொப்பா ஒருத்திய கூட்டோம்னாங்களே சார், அந்த கேரக்டர்.
அவங்களோட புருஷனை உங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க சோ அவங்கள எஸ்கேப். நீங்க உங்க தங்கச்சி ரெண்டே பேர் இருக்கீங்க சார். தங்கச்சி கேரக்டர் ஒன்றும் வீக் இல்ல சார். அவ என்ன நினைச்சா 50 வயசுல எங்க அம்மாக்கே இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சரி இந்த வீட்டுக்கெல்லாம் கேபிள் கொடுப்பான்ல சார், உங்க தங்கச்சியும் ரிவெஞ்சா அந்த கேபிள் காரனை கூட்டு விட்டா. ஓடிட்டாளா? போட்ட இப்ப நான் யார் கூட ஓடி போறேன்? அது அங்கதான் சார் ட்விஸ்டே வச்சிருக்கேன். கதைப்படி ஹீரோ கேரக்டரா இருக்கிற நீங்க ஒரு திருநங்கை சார். ஏய் கிளைமேக்ஸ் கட்டுருங்க சார். சொல்லு. 3 பேரும் ஓடி போயிட்டு உங்களை முச்சத்தில் நிறுத்திட்டாங்க. நீங்க ஒன்னும் சும்மா இல்ல, வாங்குனீங்க ஒரு கோடாலிய. அதான் டைட்டில். ஓடி போன உங்க ஒப்பனை, ஓடி போன உங்க அம்மாவை, ஓடி போன உங்க தங்கச்சிய 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 3 பேரையும் வெட்டி கொல்றீங்க சார். இதுதான் கிளைமேக்ஸ். ஏய் 3 பேரை வெட்ட மாட்டேன்டா. முதல்ல உன்னை வெட்டிட்டு உன்னை கூட்டு வந்தா மாதிரி தர. அவனை இருப்பானே தம்பி அசத்திருப்பானே. கொய்யால சூப்பரா சொல்லிருப்பானே. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. என்ன பார்வை விகாரமா இருக்கு. என்னண்ணே கண்ணாடிய வாயில வச்சிருக்கீங்க? சும்மா கொடைஞ்சு கோர்த்து விட்டான்டா. நல்லா தானே கதை சொல்லிருப்பேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. குத்துறாடா வாயில. ரொம்ப அடிச்சிட்டானா? நீங்க காட்டுங்க. இந்த வர்றா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும் முதல்ல. தம்பி நான் இருக்கனே, உன்னை நான் பாத்துக்கறேனே. எப்படி பாப்பா? நீ இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா பைசா கேட்க இப்போ ஒரு 300 ரூபாய் கொடுங்கண்ணே. ஒரு கோட் அடிச்சிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிறேன். மார்னிங் 6 மணிக்கு மகேஷ் பாபு பார்க்க போறேன் ஃளைட்ல. ஹைதராபாத்துக்குண்ணே. தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு. ப்ளீஸ் பாக்குறேன், அசத்துறேன். அண்ணனுக்கா ஒண்ணு செய்யு. இதே கதையை போய் சொல்லு. அண்ணா கதை சொல்றேன், கமிட் ஆவறேன். தம்பி உங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கி தரேன். போயிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நன்றிண்ணே, வரேண்ணே. போடா. யார் வாங்க வர பங்களா வாங்க வர. என் வேலையை கட்டுறா, என் வேலையை கட்டுறா.